இப்போ அந்த இடம் வந்து லீஸ் குத்தகைக்கு நீங்க வாங்கிட்டீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். கோயில் பட்டா, ரைட் ரைட். பட்டா குத்தகை என் பேர்ல வாங்கி. கரெக்ட். உங்க பேர்ல இருந்து இந்த குத்தகை என்னைக்கு எப்ப முடியுது? இந்த குத்தகை வந்து இப்போ போன வருஷம் போட்டது, இன்னும் 5 வருஷத்துக்கு அந்த குத்தகை இருக்கு. இன்னும் 5 வருஷத்துக்கு இருக்குது. இப்போ குத்தகை கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? குத்தகை கொடுத்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. இன்னும் உங்ககிட்ட வந்து அனுபவத்துக்கு வரல. அனுபவம் போன 2 வருஷமா அனுபவம் பண்ணேன். ஏன்னா அவங்க பெரியவங்க இருந்தாங்க, அந்த அந்த எனக்கு குத்தகை கொடுத்தாங்களே அவங்க இருந்தாங்க. அவங்க இப்ப இறந்த உடனே அவங்க பொண்ணு, 2வது பொண்ணு என் கூட வந்து அவங்க எஸ்சி கம்யூனிட்டினால என் மேல பிசிஆர் கேஸ் இருக்கு. அந்த வெள்ளாமை பறிச்சு இல்ல இல்ல. இப்போ உங்களுக்கு குத்தகை கொடுத்தது யார்? ஐயா பட்டர் கொடுத்துட்டாரு. யாரு? பட்டர் தான் அதுக்கு பட்டாதாரி. அதான் பட்டாதாரினாக்கா அந்த இடத்தினுடைய பட்டாதாரி, அதாவது ஓனர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓனர் இல்ல, அது பட்டான்றது வந்து கோயில் பேர்ல பட்டா, பட் அனுபவம் வந்து அவர் பட்டரு. பட்டர் இருக்கட்டுங்க. கோயில் சொத்துன்னு இருக்கும்போது, ஆமா கோயில் சொத்துனா அது கவர்மெண்ட் கோயிலா இல்ல பிரைவேட் கோயிலா? கவர்மெண்ட் கோயில், கவர்மெண்ட் கோயில். ரைட். கவர்மெண்ட் கோயில்னாக்கா நீங்க யாருகிட்ட இருந்து எந்த அதிகாரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பட்டா அது உங்க லீஸ் கொடுத்தாங்க? அதிகாரிகள் வந்து நம்ம காலங்காலமா எப்படி நடக்குதுன்னா, கோயிலுக்கு சொத்து பூராமே வெள்ளாம போட்டு குத்தகைக்கு ஒருத்தர் எடுத்து போட்டு அந்த குத்தகையில இருந்து வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி அந்த பட்டத்தை கொடுத்துறது வழக்கமா இருந்து வருது. அந்த பத்திரத்துல உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு இருக்குது? பட்டர் தான் கொடுத்திருக்காரு. பட்டர். ரைட். நீங்க என்ன செய்றீங்கன்னா, HRNC டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு தெரியுதுங்களா? இந்து அறநிலையத்துறை. ஐயா, இந்த மாதிரி உங்களுக்கு சட்டப்படி எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் தான் அனுபவிக்கணும், என்னை அனுபவிக்க விடாம இப்படி தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு கமிஷனர் கொடுத்தீங்கன்னாக்கா, அவங்க இம்மீடியட்டா அந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணி லோக்கல் EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர், உதவி ஆணையாளர் HRNC தனியாக இருப்பாங்க. அவங்க ஆக்ஷன் போலீஸுக்கு எடுத்து போலீஸ் மூலயமா உங்களுக்கு தீர்வு காணப்படும். எப்படி சொல்றேன், நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ஆக்ஷன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்க சொந்த சொத்து கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க HRNCல கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல. நீங்க கொடுங்க. நீங்க அதுதான் கரெக்டான வழி. கொடுத்தீங்கன்னா அவங்க லோக்கல்ல உள்ள ஆபீசர் EOக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அனுப்புவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் மூலமா வந்து இம்மீடியட்டா வெளியேற்றிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஆணையாளருக்கு இந்து அறநிலையத்துறையை அணுகி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரே மாசத்துல உங்களுக்கு தீர்வாயிடும். இல்லாட்டினா வேற வழியே இல்லை.